Dear students, welcome to our social science class in 8th standard geography first lesson பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். geography அப்படினு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் புவியியல் அப்படினு சொல்லுவாங்க. it is the study of earth. பூமியை பற்றி நாம ஆராய்ச்சி செய்து படிக்க போறோம். அதனால இது புவியியல் geography அப்படினு சொல்லுவோம். Dear students, இந்த பூமி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கோள். It is a wonderful planet in the world. உலகிலேயே இந்த கேலக்சிலேயே இந்த அண்டத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியை சொல்லுவோம். Because it is the only living planet. It is our home planet. It is only living planet. It is our home planet. இதுல நிறைய பொருட்கள் காணப்படுகிறது. நம்ம வெறும் கண்களால எல்லா பொருளையும் பார்க்க முடியும். அதனுடைய ஷேப், ஆங்கிள்ஸ் இது எல்லாத்தையும் ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். In the previous year, நம்ம கடைசி வருஷம் we study about the four spheres of the world. உலகத்துல 4 கோளங்கள் இருக்கிறது. அந்த 4 கோளங்கள் தான் நமக்கு இந்த பூமியில உயிர் வாழ ஏற்ற சூழ்நிலையை கொடுக்குது அப்படின்றத பார்த்திருந்தோம். அது என்னென்ன கோளங்கள் அப்படின்னு சொன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். ஓகேவா? இது 4 விதமான கோளங்களா இருக்கு. நம்ம வாழக்கூடிய பகுதி எப்படி சார் இருந்தது? வெறும் பாறைகளாகவும் மண்ணாவும் இருக்கிறது. இதுலதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த டாபிக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். The lesson name is rocks and soils. பாறைகள் மற்றும் மண் வகைகளை பத்தி இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். Rocks and soils. பாறைகள்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, சாயில்ஸ்னா என்ன, மண் வகைகள், அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பூமி தான் ஒரு அற்புதமான கோள்கள் அப்படின்னு சொன்ன ஒரு மிகச்சிறந்த கோள்கள், ஒரு பொக்கிஷமான கோள். ஏன்னா இதுல முக்கியமா லித்தோஸ்பியர் இருக்குது, பாறை கோளம் இருக்கிறது, ஹைட்ரோஸ்பியர் இருக்குது, நீர் கோளம் இருக்கிறது, அட்மாஸ்பியர் இருக்குது, வளிக்கோளம் அல்லது காற்று கோளம் அல்லது வாயு கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோஸ்பியர் உயிர் கோளம். இந்த மூன்றும் நமக்கு உயிர் வாழ ஏற்ற சூழ்நிலை கொடுக்கிறது. அதனால இதுல பயோஸ்பியர் இருக்குது. சோ அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, லித்தோஸ்பியர். லித்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். லித்னா என்ன, ஸ்டோன். ஸ்பியர்ஸ்னா கோளம். அட்மாஸ்பியர். ஓகேவா? அப்போ லித்தோஸ்பியர் ஸ்டோன், லித்னா ஸ்டோன். இந்த ஸ்டோனை பத்தி நாம இதல தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டோன்ஸ் அண்ட் ராக்ஸ், ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ், அதாவது ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ராக்ஸ் சொன்னாலே பாறைகள் தான், அது எல்லாமே மினரல்ஸ், கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்பியர்ஸ் ஆஃப் தி எர்த். முக்கியமான 4 கோளங்கள். அதுல முதல்ல இருக்கக்கூடியது லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்ல ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ், அதை நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் என்ன, பாறைகளுடைய வகைகள். ராக்ஸ்னா பாறைகள் அர்த்தம். பாறைகளுடைய வகைகள்ல நாம 3 வகையா பிரிக்கிறோம். இக்னேயஸ் ராக்ஸ், செடிமெண்ட் ராக்ஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ். இக்னேயஸ் ராக்ஸ் அப்படின்னு சொன்னா தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தீப்பாறைகள். அண்ட் செடிமெண்டரி ராக்ஸ், படிவு பாறைகள். என்ன பாறைகள்? படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாமார்பிக் ராக்ஸ்னா உருமாறிய பாறைகள், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்றது, பல்வேறு விதமான கோணங்கள்ல இருக்கக்கூடிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எந்த ராக்ஸ் பத்தி பார்க்க போறோம்? இக்னேயஸ் ராக்ஸ். இக்னேயஸ் ராக்ஸ் என்ன, தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். The earth was formed approximately 4.54 billion years ago. You know very well. 4.54 billion years ago the earth was formed. அந்த 4.54 பில்லியன் நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் இந்த உலகம் தோன்றியது. இந்த உலகம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது தோன்றிய பாறை இந்த இக்னேயஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தீப்பாறை. இட் இஸ் த சாலிட் மேக்மா, மேக்மாக்களால் உருவாக்கப்பட்டது. தீப்பாறைகள் எப்பொழுது இந்த உலகம் தோன்றியதோ அப்பொழுது தோன்றிய பாறைகள். So it is the igneous rocks also called primary rocks. முதன்மை, primary rocks, முதன்மை பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பூமியில முதல்ல தோன்றிய பாறைகள் தான் இக்னேயஸ் ராக்ஸ். அதனால இது முதன்மை பாறைகள், முக்கியமான பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். This also known as parent rocks. இத
தாய் பாறைகள் அல்லது பெற்றோர் உருவாக்கப்பட்ட பாறைகள். ஏன்னா அதுல இருந்து தான் மற்ற பாறைகளால செடிமெண்டரி மெட்டமார்பிக் இந்த பாறைகள் எல்லாம் உருவாகுது. எதுல இருந்து? இக்னேஸ் ராக்ஸ்ல இருந்து தான் செடிமெண்டரி மெட்டமார்பிக் ராக்ஸ் எல்லாம் உருவாகுது. அதனால இத பிரைமரி ஆர் பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிரைமரி ராக் ஆர் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்றோம். எதை? the igneous rocks are also known as primary rocks and parent rocks. four spheres பார்த்தாச்சு. இந்த four spheres லித்தோஸ்பியர்ல ஒண்ணு தான் லெசன் rocks and soils அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் rocks பார்க்கறோம். rocks igneous rocks, sedimentary rocks, metamorphic rocks. ஃபர்ஸ்ட் igneous rocks. igneous rocks வந்து தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. the earth was formed 4.5 billion years ago. அப்பொழுது இந்த igneous rocks வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால this igneous rocks also known as primary rocks or parent rocks அப்படின்னு சொல்றாங்க. Next, the igneous is classified to intrusive and extrusive. Intrusive and extrusive ரெண்டு வகையா பிரிக்கிறோம். the intrusive க்கு என்ன ராக்ஸ்? granite rocks. granite, it is the type of rock. granite பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். granite rocks அப்படின்னு சொல்றது. அடுத்து extrusive basalt. extrusive என்ன? இது வந்து intrusive அப்படின்றது கான்டினென்டல்ல இருக்கக்கூடியது. நம்ம ஆடக்கூடிய கண்ட பகுதியில் இருக்கக்கூடியது granite rocks. extrusiveன்றது ஓஷன் ஃப்ளோர்ல இருக்கக்கூடியது. பெருங்கடல்ல இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடியது எக்ஸ்பிரசிவ், அது பசால்ட் ராக் அப்படின்னு சொல்லுவோம். igneous rocks divided to intrusive, extrusive. intrusive example granite, extrusive example basalt rock. இந்த intrusive எங்க இருக்கும்? கான்டினென்டல்ல இருக்கும், கண்டங்கள்ல இருக்கக்கூடிய பாறைகள். extrusiveன்றது ஓஷன்ல இருக்கக்கூடிய பாறைகள். இது எக்ஸாம்பிள் வந்து granite, இது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா basalt rock. ஓகேவா? இதுதான் முக்கியமானது. சரி, அதுக்கு முன்னாடி பெட்ரோலஜி, இந்த ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். இது அறிவியலின் ஒரு பிரிவு. இட் இஸ் ஸ்டடி ஆஃப் த ராக். இட் இஸ் ஸ்டடி ஆஃப் த ராக்ஸ். பாறைகளை பற்றி மட்டுமே படிக்கக்கூடிய துறை ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பெட்ரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பாறைகளை மட்டுமே பற்றி படிக்கக்கூடிய துறையை பெட்ரோலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெட்ரோலஜி எந்த வார்த்தையிலிருந்து, எந்த மொழியிலிருந்து வந்தது? இஸ் கிரேக். இட் இஸ் derived from the Greek. கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் வந்தது. இந்த கிரேக்க வார்த்தையான ரெண்டு வார்த்தை, என்னென்ன வார்த்தை? பெட்ரஸ் அண்ட் லோகோஸ். இது ரெண்டுமே கிரேக்க வார்த்தை. ரெண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது பெட்ரோலஜின்னு சொல்லுவோம். பெட்ரோலஜி it is the branch of science which means study of rock. Petrus and logos. Petrus refers to rock. பாறைகளை பற்றி விவரிக்கக்கூடியது, பாறைகளை பற்றி தெளிவுபடுத்தக்கூடியது, பாறைகளை மட்டுமே குறிப்பிடும். refers to the rock, பாறைகளை மட்டும் விளக்கக்கூடியது Petrus. logos, logos refers to study, refers to study, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, படித்து தெரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். அப்ப எதை பற்றி படித்து அறிந்து தெரிந்து கொள்வது? ராக், பாறைகளை பற்றி அறிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் சொல்ற பாருங்க, பெட்ரோலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப், இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ராக், பாறைகளை பற்றி படிக்கக்கூடியது. இட் இஸ் derived from the two Greek words Petrus and Logos. Petrus means study of rock, refers to rock. Logos refers to study அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த உலகம் தோன்றும் பொழுது உருவாகிய பாறைகள். இது வந்து நிலையானது, மாறாது, நேச்சுரலாவே அது எப்படி இருக்கும்? கடினமான பாறைகளாகவே இருக்கும், தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதன் பிறகு இந்த நேச்சர் ஆஃப் igneous rocks பத்தி பார்த்துவோம். அதனுடைய கேரக்டர் என்ன, நேச்சர் என்ன, அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நேச்சுரலி ஹார்ட். அது இயற்கையாவே கடினத்தன்மை கொண்டது. சாலிட் ராக்ஸா இருக்கும், திடமான பாறைகளால் உருவாக்கப்பட்டது. அவளை எளிதில் உடைக்கவே முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது? இங்க இருக்கு பாருங்க, கிரானைட் அண்ட் பசால்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான பாறைகள், எளிதில் கிடைக்காத பாறை. ஓகேவா? இட் இஸ் நேச்சுரலி ஹார்ட், இயற்கையாகவே கடினத்தன்மை கொண்டது. அடுத்தது இம்பெர்மபிள். இம்பெர்மபிள் என்ன? ஆரம்பத்தில் இந்த உலகம் தோன்றும் போது எப்படி சார் இருந்தது? லிக்விட் ஸ்டேட்டஸா இருந்தது இல்லையா?
அதுல இருந்து தோன்றிதான் அது பிறகு என்ன மாறிச்சது, சாலிடா மாறிச்சு. அடுத்தது do not contain fossils, இது வந்து மக்காது, மாற்றம் பெறாது, ஒரே நிலையா இருக்கும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதனுடைய தன்மை கேரக்டர் மாத்திக்காது. and related to the volcanic activity, இது எதோடு தொடர்புடையது, எரிமலையோடு தொடர்புடையது. அதிகமா பூமிக்கடியில எரிமலைகள் நிறைய இருக்கிறது, அந்த எரிமலைகளோட தொடர்புடையது. அங்க இருக்கக்கூடிய மேக்மாக்கள் லாவாக்களை வெளியேற்றும், அது திடமான பாறைகளா உருவாகும் அப்படின்றதுதான். இந்த பூமியில நிறைய பாறைகள் எப்படி தோன்றுது, வால்கானிக் ஆக்டிவிட்டியானதான் இந்த பாறைகள்லாம் தோன்றுது. நம்ம பாறைகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் எப்படி தோன்றியது அப்படின்னு. இந்த பாறைகள் எப்படி தோன்றியது, வால்கானிக் ஆக்டிவிட்டியில இருந்து மேக்மாக்கள் லாவாக்களாக வெளியே வந்து மிக கடினமான பாறைகளாக உருவானது. இட் இஸ் ரிலேட்டட் டு தி வால்கானிக் ஆக்டிவிட்டி, எரிமலையுடன் தொடர்புடையது. அடுத்த டாபிக், இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இது வீடு கட்டுறதுக்கு, மேம்பாலங்கள் அமைக்கிறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு, கட்டுமான பணிகளுக்கு இத அதிகமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எளிதில் உடையாது இல்லையா. வெரி குட். நேச்சர் ஆஃப் இக்னேஸ் என்னங்க, இட் இஸ் நேச்சுரலி ஹார்ட், இது மிகவும் கடினத்தன்மை கொண்டது. இம்பெர்மபிள், இம்பெர்மபிள்னா நிலையானது, அவ்வளவு சீக்கிரம் உடையாது. do not contain fossils, மக்காது, அரிக்காது, அதனுடைய மாற்றத்தை எப்போதும் மாத்திக்காது. related to the volcanic activity, இது எரிமலையுடன் தொடர்புடையது. it is used for construction work, இது கட்டுமான பணிகளுக்கு அதிகமாக பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு இக்னேஷியஸ் பிறகு எதை நம்ம பார்க்கணும், the sedimentary rocks அப்படின்னு சொல்லுவாங்க, படிவு பாறைகள். பல மில்லியன் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த இக்னேயஸ் ராக்ஸ் வேற ஒரு ஆங்கிளா மாறுது, அதுதான் செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடிமெண்டரி ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிவு பாறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கெமிக்கல், மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். செடிமெண்டரி ராக்ஸ் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிடறோம். ஒன்னு ஆர்கானிக், இன்னொன்னு இன்ஆர்கானிக், கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அப்படின்னு பிரிச்சிடறோம். சரியா. அடுத்த பாறைகள் என்னது, மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உருமாறிய பாறைகள், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல இருக்கும். இது எந்த ஆங்கிள் அப்படின்றத நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேவா. தெர்மல் அண்ட் டைனமிக், தெர்மல் அண்ட் டைனமிக். எஸ் ஸ்டூடண்ட்ஸ், நீங்க பாறைகள் அதனுடைய வகைகளை நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றி.